ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 12.2ல கொஸ்டின் நம்பர் 1 பார்க்க போகிறோம். எல்லா கொஸ்டினுமே ஃபேக்டரைஸ் தான், சரிங்களா? அதனால் ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ். நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லாம் ஈஸியாக புரியும், ரைட்டுங்களா? இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கொஸ்டின் நம்பர் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2 ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அது என்ன ஃபார்முலான்னு சொல்கிறேன் பாருங்கள். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்கள் பாப்பா. a + b ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். இது படிச்சிருக்கீங்களா? இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து a - b ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர். இந்த 2 ஃபார்முலா தான் இந்த கொஸ்டின் நம்பர் 1க்கு மிக மிக முக்கியமாக தேவைப்படுறது, சரிங்களா? ஸோ இப்போ முதல் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1, சப்டிவிஷன் நம்பர் 1. ஃபர்ஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a ஸ்கொயர் + 8a + 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நான் இது கூட கார்லேட் பண்ண போகிறேன், ரைட்டுங்களா? இப்போ இங்கே a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ரைட்டுங்களா? அப்போ நான் முதல் இதை என்ன பண்ணால் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதில் ab 2ab நீங்கள் முதல்ல ஃபைன் பண்ண வேணாம், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, சரிங்களா? இப்போ a ஸ்கொயரை எப்படி எழுதலாம்? a ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? ப்ளஸ் இதை விட்டுருங்க, ப்ளஸ் 16 வந்து ஸ்கொயர் டேர்ம். 16 வந்து எப்போ எந்த டேர்மில் ஸ்கொயர் வரும்? 4 4s are 16. அப்போ 4 ஸ்கொயர். அப்போ எனக்கு ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா இது a இது b, ரைட்டுங்களா? இது a இது b. a எவ்வளவு? ஸ்மால் a. b எவ்வளவு? 4. அப்போ நடுவில் 2ab எழுதி பாருங்களேன். 2a b எவ்வளோமா? 4. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்களேன். 2 4s are 8 வந்துருச்சா? இன்ட்டு a. அப்போ நம்ம எடுத்துக்கிறது கரெக்ட். அப்போ இது என்ன ஃபார்முலாவில் வந்துருச்சு? ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் வந்துருச்சா? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதுக்கு என்ன எழுதுவீங்க? a + b ஹோல் ஸ்கொயர். அப்போ a எவ்வளவு? a. b எவ்வளவு? 4 த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர்னா ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதணும், ஏன்னா ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்படியே விட்டுறக்கூடாது. எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணுவீங்க? a + 4 இன்ட்டு a + 4, ரைட்டுங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எழுதுவோம்ல, அந்த மாதிரி இது எக்ஸின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். கிளியரா கண்ணா? ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? ரொம்ப பொறுமையாக போகிறேன், கவலைப்படாதீங்க, சரிங்களா? 4 சம்மாக போவோம். இப்போ சப்டிவிஷன் நம்பர் 2. p ஸ்கொயர் -10p + 25. அதாவது ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் இந்த ஃபார்முலா, இல்லைன்னா வேறு ஃபார்முலா, ரைட்டுங்களா? அதனால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. p ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ண முடியுமா? எஸ், அஃப்கோர்ஸ். p த ஹோல் ஸ்கொயர். 5 ஸ்ப்ளிட் அப் பண்ண முடியுமா? எஸ், கம்பல்சரி ஸ்ப்ளிட் அப் பண்ண முடியும். 25 எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணிங்களா? 5 × 5 25. இந்த மாதிரி டேர்முக்கு தான் இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ நல்லா பாருங்களேன், நடுவில் மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா வரும்? a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் இந்த அரேஞ்ச் பண்ணணும். 2 இங்கே a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? p. இங்கே b இருக்க வேண்டிய இடத்துல 5. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 5s are 10. p வந்துருச்சுங்களா? p ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னா 25. அப்போ இது என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர். அப்போ என்னம்மா ஆன்சர் வரும்? a - b ஹோல் ஸ்கொயர், அதாவது p - 5 ஹோல் ஸ்கொயர். இது அப்படியே எழுதலாமா? எழுதக்கூடாது. எப்படி எழுதணும்? ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதணும். p - 5 இன்ட்டு p - 5. கிளியரா கண்ணா? புரிஞ்சுங்களா? டவுட் இருக்குங்களா? இப்போ அடுத்து போகலாமா? அடுத்து சப்டிவிஷன் நம்பர் 3 போயிடலாங்களா? சப்டிவிஷன் நம்பர் 3ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 25m ஸ்கொயர் + 30m + 9. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட்டு டேர்மும் ஸ்கொயர் மாதிரி அரேஞ்ச் பண்ண முடிஞ்சால் தான் இந்த ஃபார்முலா. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள். 25 எப்படி பிடிக்கலாம்? 5 ஸ்கொயர். m ஸ்கொயர் எப்படி பிடிக்கலாம்? m த ஹோல் ஸ்கொயர். அப்போ 5m த ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்களேன், 5 ஸ்கொயர்னா 25, m ஸ்கொயர் இருக்குது, கரெக்ட். ப்ளஸ் இதை விட்டுருங்க, இங்கே ப்ளஸ் இருக்குது, விட்டுருங்க. 9 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 3 3s are 9, அதாவது 3 ஸ்கொயர். இப்போ a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 5m. b இருக்க வேண்டிய இடத்துல 3. அப்போ நடுவில் என்ன வரும்? ப்ளஸ் இருக்குது. 2 a எவ்வளவு? 5m. b எவ்வளவு? 3. இப்போ பாருங்கள், a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வந்துச்சா? என்ன ஃபார்முலா அப்போது? a + b ஹோல் ஸ்கொயர். அப்போ a இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருக்குது? 5m. b இருக்க வேண்டிய இடத்துல +3 த ஹோல் ஸ்கொயர். இது அப்படியே விடலாமா? விடக்கூடாது. எப்படி பண்ணணும்?
5m plus 3 into 5m plus 3 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவேன். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் சப்டிவிஷன் நம்பர் 3 கண்ணா. புரிஞ்சுங்களாமா? நெக்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் நம்பர் 4 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா சப்டிவிஷன் நம்பர் 4 பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் நம்பர் 4ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 49y² ப்ளஸ் 84yz ப்ளஸ் 36z². ரைட்டுங்களா? இப்போ நல்லா பார்க்கணும். என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் ஸ்கொயரில் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது? 49 என்ன டேபிளில் வரும்? அதாவது ரெண்டு நம்பர் சேமாக இருக்கிற மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? 49 இதில் வரும் 7 7s are 49. அப்போ வந்துருச்சு. இப்போ இங்கே என்ன இருக்குது? 36 எந்த டேபிளில் வரும்? 6 6s are 36. ரைட்டுங்களா? அப்போ இந்த டேர்ம்லேயும் y² இருக்குது, இங்கே z² இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ 49 நம்ம எப்படி எழுத போகிறோம்? 7s are 49, y² y. இப்போ 7y தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள் 7² 49y² ப்ளஸ் இந்த டேர்ம் எழுதாதீங்க, இது லாஸ்ட்டாக எழுதிக்கலாம். 36 எப்படி எழுதலாம்? 6 6 are 36. z இருக்குது, ஸோ த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு டைம் ஆயிடுச்சா? இப்போ நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா a² ப்ளஸ் 2ab ப்ளஸ் b². அப்போ என் நடுவில் என்ன வரும்? 2. a எவ்வளோமா? 7y. b எவ்வளோ கண்ணா? 6z. புரிஞ்சுங்களா? இப்போ 3 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 7 2 7s are 14, 14 6 are 84. y into z yz. அப்போ நம்ம எழுதிக்கிட்டு இருக்கிற ஃபார்மேட் கரெக்டு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம இதை a² எடுக்க போகிறோம், இதை b² எடுத்துக்க போகிறோம். ரைட்டுங்களா? அப்போ என்ன வந்துடும்? a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். ஸோ 7y a ப்ளஸ் b எவ்வளோமா? 6z த ஹோல் ஸ்கொயர். கிளியராக கண்ணா? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஸ்கொயர்னு வரப்போ இதை அப்படியே விட்டுறக்கூடாது. இதை நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுதணும். ஸோ 7y ப்ளஸ் 6z இன்ட்டு 7y ப்ளஸ் 6z. சார் இந்த ஃபேக்டர்னால் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு டேர்மை நான் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறப்ப நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும்னா இந்த மேலே உள்ள ஈக்குவேஷன் வந்துடும். சரிங்களா? சார் அது எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த ஃபார்முலா இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் இதெல்லாம் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணுங்களேன். எப்படி வரும்? a ப்ளஸ் b இன்ட்டு a ப்ளஸ் பின்னு வருமா? ரைட்டுங்களா? இப்போ இந்த ஏஆல் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். a இன்ட்டு a² a இன்ட்டு b ப்ளஸ் ab ப்ளஸ் b இன்ட்டு ab ப்ளஸ் b இன்ட்டு b b². இப்படி வந்துருச்சுங்களா? இப்போ பாருங்கள் ab ப்ளஸ் ab 2abயா? அப்போ a² ப்ளஸ் 2ab ப்ளஸ் b². இப்போ பாருங்களேன் ஃபார்முலா வந்துருச்சா? இதான ஃபார்முலா வந்துச்சுங்களா? ஸோ நான் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கணும். இதுதான் ஃபேக்டர் பேஸ். புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 5லேருந்து 8 வரைக்கும் பார்க்கலாம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.